வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆங்கிலத்தில் 1/1/2020 இரவு 10:23 வரைக்கும் திரியோதசி திதியும், அதற்கு பிறகு சதுர்த்தசி திதியும் இருக்கு. இரவு 10:49 வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரமும், அதற்கு பிறகு மிருகசீச நட்சத்திரமும் காணப்படும். மாலை இரவல்ல மாலை 5:13 வரைக்கும் சுபநாம யோகமும், அதற்கு பிறகு சுப்பிர நாம யோகமும் இருக்கு. மதியம் 12:07 வரைக்கும் கௌளவ கரணமும், இரவு 10:23 வரைக்கும் தைத்துளை கரணமும், அதற்கு பிறகு கர்சை கரணமும் காணப்படும். இன்றைய நாள் முழுவதும் மரண யோகம் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் தைலம். தெற்கு திசையை நோக்கி எதுவும் தேவையும் அவசியம் இருப்பவர்கள் போகிறதுக்கு வேண்டி இருக்கிறவங்க தைலத்தை தானம். தைலம்ங்கிறது வலி நிவாரணி. பூசுறது, தடவுறது, குடிக்கிறது, எதா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால் அது போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரியோதசி திதி, சாபங்களையும் பிணிகளையும் உடைத்தெறியக்கூடிய திதி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம், பிரசக தோஷம், பிறரால் ஏற்படக்கூடிய தோஷம். உடலுக்கு ஏற்படக்கூடிய தோஷம், பிறரால உடலுக்கு ஏற்படக்கூடிய தோஷம், மனதிற்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதாவது தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற ஆசைகள், விருப்பங்கள். அதே மாதிரி உணவுப் பொருட்களால் ஏற்படக்கூடிய தோசை, சில எண்ணங்களால் தாக்கக்கூடிய, இப்படி எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு திதி, நல்ல ஒரு திதி திரியோதசி திதி. அடுத்து ரோஹிணி நட்சத்திரம், சுபநாம யோகம், கௌளவ கரணம், தைத்துளை கரணம் எல்லாமே இருக்கு, சிறப்பாக இருக்கு. அதை விட முக்கியம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கில மாத பிறப்பாக இருக்கு. இப்போ இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு பிறப்பு முதல் நாளாக இருக்கிறது. இந்த முதல் நாள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சகல சௌபாக்கியம், ஆனந்தம், இப்ப இருக்க நிலையை விட உயர்வான ஒரு நிலையையும், வாழ்க்கையில வெற்றிகளையும், சகல சம்பத்துகளும் கிடைக்கணும்னு அந்த இறைவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் இந்த பொழுதுல உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாளில் எல்லா நல்ல விஷயங்களும் செய்யலாம், சிறப்பாக இருக்கு. இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு நான் சொல்லும் போது ஒவ்வொரு நாளுமே தெளிவா ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிட்டு வந்தேன். நான் 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இன்று வரை உங்களுக்கு பலன்களை தொடர்ந்து இந்த ஆதவன் டிவி வாயிலாக வழங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை உங்களுக்கு என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வருபவர்கள், ஆலோசனை கேட்க வருபவர்கள், ஒவ்வொருவர்கிட்டையும் நீங்கள் கேட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் ஜோதிடத்தை ஒரு பலனை மட்டும் அப்படி சொல்லிட்டு போகிற ஆள் இல்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து தெரிந்து தெளிவாக பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காண்டி சில விடயங்களை சொல்லுவேன். அதில் முக்கியமான விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு தினம்தோறும் சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், லக்னம். யாருக்கு 199% லக்னம் தெரியாது. லக்னத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, லக்ன பலனை பாருங்க. அது என்ன லக்ன பலன், ராசி பலன் தானே இருக்குன்னா, அதாவது இந்த 12 கட்டத்திற்குமே ஒரு பொது பேர் ராசி. அப்ப அது மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, இங்க தனுசு ராசி, மீன ராசி, அப்படி எல்லாமே அந்த 12 கட்டுக்கு பேர் இருக்கு. அதுல உங்களோட உயிர்
எங்க தொடர்பு படுதுங்கிறது தான் அந்த லக்னம். அந்த லக்னத்தின் ராசின்ற பெயரே அதே லக்னமாக மாறும். இப்பொழுது அங்க உயிர் மகரத்தில் தொடர்பு படுதுன்னா உங்களுக்கு மகர லக்னமாக மாறும். சூரியனுடைய அம்சத்தை வச்சு நம்ம எடுக்கிறது லக்னமாக மாறும். அதே லக்னம், அதே சூரியனுடைய தொடர்பு, உயிர் தொடர்பு மேசத்துக்கு கிடைக்குமாக இருந்தால் மேச லக்னம். அதே லக்னம் மிதுனத்துக்கு கிடைக்குமா தான் மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், விருச்சிக லக்னம். இப்படி லக்ன பலனையும் கேளுங்க, லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுதான் உயிர் முக்கியமான விஷயம். ராசின்னு தான் நம்ம சொல்லுவோம், ஆனால் பலன் அந்த லக்னத்துக்கு உரியதாக இருக்கு. அப்போ லக்ன பலன், லக்னம் என்னன்னு கேளுங்க, லக்ன பலனை கேளுங்க, ராசி பலனையும் கேட்டுக்கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு உடல் மனம் சார்ந்த விஷயங்களை தெளிவாகும். அடுத்து மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் உங்களுக்கு கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க. மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமா பாதகமானு பாருங்க. ஒரு மகா திசையில ஒரு புத்தி சாதக புத்தி உள்வினை புத்தி அல்லது கர்ம புத்தியா இருக்கு, அது நடக்குதா இல்லையாங்கிறத தெரிவிச்சு இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ற பலனை பாருங்க. அது இன்றைக்குரிய வழிகாட்டாக இருக்கு. முதல்ல மேச ராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது முக்கியமாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அது வச்சு ஏதோ ஒரு தொழில் செய்ய விருப்புறது, வருமானம் ஈட்ட பார்க்கறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவ பிரிவினைகள் எல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும். அதுவும் தந்தை வழி பக்கம் வரக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, அது முக்கியமாக சொத்து சம்மந்தமாக நம்ம விற்றுட்டு வேற எங்கேயாச்சும் போவோம், இதில் அதை வச்சு ஏதாவது தொழில் செய்வோம், அதெல்லாம் இன்றைக்கு எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். குழந்தைகளோட வாழ்க்கை சம்மந்தமாக எடுக்கிறீங்க, வேண்டாம். குழந்தைகள் சம்மந்தமாக எந்த ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, வேண்டாம். குழந்தைகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் காதல் விவகாரங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்யுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கும். நீங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க சொல்லுங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, தொழில் செய்கிற இடங்களையும் சரி, கல்வி கற்கிறவங்க பாடசாலையிலும் சரி, ஏதோ இடத்துல இருந்தாலும் கவனமாக இருக்கும். பண இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, சில விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. களவு போகிறது, தொலைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சொத்துக்கள் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. நாளை வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அவர்களோட எந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை கடந்து போகிற பாருங்க, பேசி பெருசாக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு ஏதாவது திருமண வரன்கள் தேடுவதாக இருந்தாலும், திருமண முயற்சியில் இருந்தாலும் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது திருமண வரன்கள் தேடுறீங்க, முயற்சியில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சி எடுத்துக்கொள்வோம். ஒரு பங்குதாரரை தேடுறதுக்கு, ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு, அல்லது இருக்கிற தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான முயற்சிகளை தேடிக்கொண்டு இருப்போம். அப்படி தேடிக்கொண்டு இருப்பவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க, கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் காணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் நீண்ட நாளாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட வார்த்தைக்கு சில மதிப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையரிடமோ குடும்ப உறுப்பினர்களிலேயோ அந்நியோன்யங்கள் பெருகிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் மன மகிழ்ச்சி பெருகிறக்கூடிய வாய்ப்பு.
தேவையற்ற செலவுகள் தீர்ந்து புதிய வருமானங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சேமிப்புகள் அதிகரித்தல், புதிய தொழில் கிடைத்தல், முன்னேற்றங்கள், கடன் கொடுத்த கடன் திருப்பி கிடைக்கிறது. நீண்ட நாளாக ஒரு கடனில் அவதிப்பட்டுக்கிட்டு ஒரு வட்டி கொட்டிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் தீர்ந்து இன்றைக்கும் அதுக்கான ஒரு சிறப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி ஏறதுக்கான வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களோட சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேணும். அவங்க மூலியமாக நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி வீடு, காணி, வாகனம், சொத்து இதில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். நீண்ட நாளாக அதை வாங்கணும், விற்கணும், இல்லை அது மூலயமாக ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வழி கிடைக்கும். அடகு வச்சதை திருப்புறதுக்கான வழிகளும் கிடைக்கும். கணவன் மனைவியிடத்திலே அந்நியோன்யங்கள் பிறகும். பாடசாலை மட்டத்தில் கல்வி கற்கிற மாணவர்களில் கல்வியில் விருத்தி ஏற்படும். இருந்து வந்த தடங்கல்கள் தீரும். அடுத்து தாய் மாமன் உறவுகளில் சில மேம்பாடுகள் ஏற்படும். தாய் மாமனுக்கும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மனம் இன்று உங்களுக்கு அமைதியாகவும் ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நிம்மதி அனுபவிக்கக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் அந்த வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கருணாநிதி யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணத்தையும் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மையை தரும். அடுத்து சிம்மராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டாலே இன்றைக்கி போதும். ஏன்னா மற்றவனுக்கு நினச்சி மற்றவனுக்கு அது கிடச்சிருச்சே, மற்றவனுக்கு அது நடந்துருச்சே, அவன் அதை வாங்கிட்டானே அப்படின்னு நினச்சி நீங்களே உங்களை வதக்கி கொள்ளக்கூடிய நாள். சில நேரங்களில் குழந்தைகளால் கூட உங்களுக்கு சில மனக்கசப்புகள் ஏற்படும். அது மாதிரி காதல்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் போகும்போது கூட அதில் ஏற்படலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற முடிவுனால், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களால் சில மனத்தில் அழுத்தங்கள் ஏற்படலாம். அதனால அமைதியும் பொறுமையும் காக்க வேண்டிய நாள், தியானம் பண்ண வேண்டிய நாளாக உங்களுக்கு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசியால் அது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்கீங்க. தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் அதை செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் வீண் விரயங்களாக மாறும். செலவு செய்யாமல் இருக்க முடியாது, வீண் விரயங்கள் ஏற்பதுக்கான வாய்ப்பு, ஒரு மன திருப்தி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு, ஏதோ ஒரு மன கசப்புக்குள்ளே மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குது. கொஞ்சம் என்னதுன்னா, எனக்கு இன்றைக்கி ஏதோ மாதிரி இருக்குதே, ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு பாதிப்பாக தோணுதே அப்படின்னு தோணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு இன்றைக்கி உடல் அசௌகரியங்கள் இருக்கலாம், அந்த விஷயத்துலையும் கவனமாக. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துளாராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, நிறையா விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க, ஆழ் மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருப்பவங்க அதுகளும் உங்களுக்கு பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள், நீண்ட நாளாக உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண ரீதியான எதிர்பார்ப்புகள் இருந்தால் அதுவும் இன்றைக்கு பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களை தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களே கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எப்பொழுதுமே கல்வி சார்ந்த விஷயம், உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. அது குடும்பமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட இருக்கலாம், கல்வி சார்ந்ததாக இருக்கலாம், தொழில் சார்ந்ததாக இருக்கலாம், வியாபாரம் சார்ந்ததாக இருக்கலாம், வீடு சார்ந்த இடம் மாறுறதா இருக்கலாம், குடும்ப முடிவுகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு முடிவு இருக்குன்னா அதுக்குரிய நாள் இன்றைய நாள் இல்லை. அதனால் பொறுமையும் அமைதியும் காக்கிறது நன்மையை தரும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக ஒரு நோயில் அவதிப்பட்டு இருந்தால் நோயிலேருந்து வெளிவரத்துக்கோ அல்லது அந்த நோய்க்கான சரியான சிகிச்சையை பெறுவதற்கு வாய்ப்பு, ஒரு கண்டத்திலிருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு, தலைக்கு வந்து தலைப்பாகையாக போனது மாதிரி ஒரு வாய்ப்பு, திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாதுக்கான வாய்ப்பு, இன்சூரன்ஸ் சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, வாழ்க்கையை ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, திடீர்னு அதிகமாக ஒரு விஷயத்தை நீங்கள் செலவழிச்சிக்கிட்டு இருந்தீங்க, அது உங்களுக்கே தெரியாமல் போய்கிட்டு இருந்துச்சு, இல்லை அந்த செலவை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தால் கூட அந்த செலவுகள் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்னன்னு சொன்னால், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள், பேசி பெருசாக்காதீங்க. குடும்ப ரீதியான குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உண்மையான நாளாக அமையும். மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. இடமாற்றம் மாறதோ, இன்னொரு கம்பெனிக்கு போகிறதோ, புது இடத்துக்கு போகிறதோ, புதுசாக ஏதோ செய்ய நினைக்கணும் வேண்டாம். கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது அறிகுறி காட்டினா உடனடியாக வைத்தியசாலையை நாடுறது நன்மையை தரும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம். நிறைய பேர் தன்னுடைய சந்தோஷம்னு வெளியே தேடி அலைகிறாங்க. இன்னும் புது வருஷம் இன்றைக்கு எடுத்துக்கிட்டீங்க, ஒரு சங்கல்பம் செஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு ஆங்கில வருட பிறப்பு ஆரம்பிக்குது. அதில் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கொள்ளுங்க. சந்தோஷம் என்பது வெளியே இல்லை, உள்ளே இருக்கு. உங்களுக்கு சுற்றி இருக்க விடயங்களையும் சுற்றி இருக்கிற எல்லா அம்சத்தையும் புரிந்து கொள்ளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கேற்ற வழிகளை செய்யுங்கள், அதன் பாதையில் நடங்க, அன்பு செலுத்துங்கள். முதல் மகிழ்ச்சி கிடைக்கும். அல்ல வற்றாத ஒரு கடல் அல்லது கொடுக்க முடியாத ஒரு விஷயம் அன்பு. அந்த அன்பை எல்லாத்துக்கும் கொடுங்க. ஏன்னா படைத்தவனே எல்லாமாக இருக்கிறான். நீங்கள் ஒருவரை வெறுப்புறதாக இருந்தாலும், ஒருவர் மீது சினம் கொள்வதாக இருந்தாலும், ஒருவரை துன்புறுத்துவதாக இருந்தாலும், எந்த உயிராக இருந்தாலும், அது துன்புறுத்துறதா இருந்தால் அந்த இறைவனை துன்புறுத்துறீர்கள். ஒரு உயிரினத்திற்கு ஒருவருக்கு அன்பு செலுத்துறீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறீங்கன்னா, ஒருத்தருக்கு
நன்மைகள் செய்றீங்கன்னா அந்த இறைவனுக்கு செய்கிறீர்கள். அப்ப யாருக்கு செய்றீங்கன்னு தான் முக்கியம். இங்க நீங்க பார்க்கிற இந்த பிம்பம் மாயை. அந்த பிம்பத்தில் இருக்கிற சக்தி, உயிர் சக்தி, உருவம், அதுக்கு எதிலிருந்து உருவானா அந்த இறைவன். இறைவன் உங்களுக்கு எவன் இறைவனோ அவனே உலகத்திற்கும் இறைவன். ஆனா நம்ம வேற பேர்ல வச்சுக்கொள்றோம். அது வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு விருப்பமான பேர்ல கூப்பிடுங்க, எந்த பேர்ல வேணாலும் கூப்பிடுங்க, எந்த உறவு சொல்லினாலும் கூப்பிடுங்க. அம்மானு கூப்பிடுங்க, அப்பானு கூப்பிடுங்க, தம்பின்னு கூப்பிடுங்க, அண்ணனு கூப்பிடுங்க, மச்சானு கூப்பிடுங்க, எந்த உறவில் முறையினாலும் கூப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. எந்த பேருனாலும் வச்சுக்கொள்ளுங்க, அது உங்களுக்குரியது. ஆனா உங்களுக்குரியது மட்டும்தான் பெரியதுன்னு பேசாது. அப்ப அன்பு செலுத்துவதை சங்கல்பமாக இந்த புதிய ஆண்டிலே கொண்டு அனைவருக்கும் அன்பு செலுத்துங்கள். அந்த அன்பு உங்களை வாழ வைக்கும், உயர்த்தும் என்று நான் அந்த உண்மையையும் அந்த சக்தியும் உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டு இறைவன்கிட்டையும் வேண்டி நிற்கிறேன். சகல சௌபாக்கியமும் உடல் நலமும் இன்று உங்களுக்கு கிடைக்கணும். அதே நேரத்தில் இந்த ஆண்டும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கணும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.